வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் பார்வதி தேவி விநாயகர் சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து ஈசனை மணமுடித்த கதையை கூறி முடித்தார். கதையை கூறி முடித்ததும் நைமி சாரண்ய முனிவர்கள் அனைவரும், சூத முனிவரே, இந்த விரதத்தை அனுஷ்டித்து பலன் பெற்றவர்கள் வேறு யாரேனும் இருந்தால் அவர்களை பற்றி கூறுங்களேன் என்றனர். சூத முனிவர் அதை பற்றி கூற ஆரம்பித்தார். ஒரு காலத்தில் நல மகாராஜன் என்பவன் நிடத நாட்டை ஆண்டு வந்தான். அவன் கலியினால் பல துன்பங்களை அனுபவித்து வந்தான். கலியின் துன்பத்தை போக்க வழி என்னவென்று முனிவர்களை நாடினான். அவர்களின் ஆலோசனைப்படி விநாயகர் சதுர்த்தி விரதத்தை அவனும் அவனது மனைவியுமான தமயந்தியும் முறையாக கடைபிடித்தனர். அதன் பயனாக விநாயகப் பெருமானின் கருணா கடாட்சத்தை பெற்று கலியிலான் வந்த துன்பம் அனைத்தும் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தான். இதேபோன்று மாலவ தேசத்தில் உள்ள கண்ண நகரத்து அரசன் சந்திராங்கந்தன் மிகுந்த வீரமும் அழகும் உடையவன். அவனது மனைவியுமான இந்துமதி அழகிய பதுமை, மேலும் கடவுள் மீது தீவிர பக்தி கொண்டவள். இவர்களுடைய வாழ்விலும் ஓர் சோதனை ஏற்பட்டது. சந்திரகாந்தனின் அழகில் மயங்கிய நாக கன்னிகள் அவனை நாகலோகத்திற்கு அழைத்துச் சென்று சிறை வைத்தனர். தங்களை மணந்து கொண்டு இன்புற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். ஆனால் அதனை அவன் மறுத்தான். நான் என்னுடைய மனைவி தவிர மற்ற பெண்களை சகோதரியாகவும் தாயாகவும் மட்டுமே பார்ப்பேன் என்றான். இதனால் கோபமுற்ற நாகக்கன்னிகள், எப்படி இருந்தாலும் நீ மாறியே ஆக வேண்டும் என்று அவனை அங்கேயே சிறை வைத்தனர். இந்நிலையில் தன் கணவனை காணாத இந்துமதி அவனை அனைத்து இடங்களிலும் தேடினாள். எங்கு தேடியும் அவனை பற்றி எந்த தகவலும் இல்லாததால் கவலையில் அன்ன ஆகாரமின்றி மெலிந்தாள். ஒரு நாள் இந்துமதியை நாரத முனிவர் காண வந்தார். அப்பொழுது அவளுடைய கவலையை அறிந்து தன்னுடைய ஞான திருஷ்டியினால் உண்மையை அறிந்த அவர், உன்னுடைய மணாளனை நாகக்கன்னிகள் சிறைபிடித்து வைத்துள்ளனர் என்பதனை கூறினார். மேலும் அவனை நீ நாகலோகத்திலிருந்து பூலோகம் கொண்டு வர ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அது என்னவென்றால், எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை வழிபட்டு சதுர்த்தி விரதம் மேற்கொண்டால் நீ நினைத்தது நடக்கும் என்றார். இதனை கேட்ட இந்துமதி மிகவும் மகிழ்ந்தாள். உடனடியாக அவள் சதுர்த்தி விரதத்தை மிக கடுமையாக கடைபிடித்தாள். அதன் பயனாக நாகலோகத்தில் உள்ள கன்னிகளின் உள்ளத்தில் இரக்கமானது பிறந்தது. அதனால் அவர்கள் சந்திரகாந்தனை ஏராளமான பொன்னும் மணியும் கொடுத்து, நீ பூலோகம் சென்று உன் மனைவியோடு இனிய இல்லறம் நடத்துவாயாக என்ற ஆசி கூறி அனுப்பி வைத்தனர். அவர்களின் ஆசியோடு இந்துமதியும் சந்திரகாந்தனும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தனர். இவ்வாறாக விநாயகப் பெருமானின் சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து பலனடைந்தவர்கள் எண்ணில் அடங்காதவர்கள் இருக்கின்றார்கள் என்றார் சூத முனிவர். மேலும் அவர்களுக்கு மன்மதனுக்கு அருள் செய்த மகா கணபதியின் கருணையை கூற ஆரம்பித்தார். அது என்ன என்பதனை அடுத்த அத்தியாயத்தில் அறிவோம்.